அஸ்ஸலாமு அலைக்கும். என்ன திடீர்னு வகி ஒன்று வந்த மாதிரி இருக்குது. இந்த என்ன சொல்ல வாரீங்கன்னு எனக்கு சரியாக புரியுதில்ல. கொஞ்சம் நான் விளங்குறது கொஞ்சம் சுணங்கும். என்ன சொல்ல வாரீங்கன்னு சொல்ல இயலுமா எனக்கு? இப்போ உங்களோட நீங்கள் வந்து ஜமாத்துல் முஸ்லிமீன்ல இருக்கிறீங்க, அதுதான் சரின்னு சொல்ல வந்து அதில் இணைஞ்சு கொள்ள சொல்கிறீங்களா அல்லது என்னதுன்னு கொஞ்சம் தெளிவுபடுத்துங்களேன், நம்மளுக்குள்ள தானே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தவ்வா களத்தில் இருக்கக்கூடிய அன்பான தாய்களே, அமீர்மார்களே, இலங்கை கிளை அமீர் அவர்களே, ஏனைய சகோதரர்களே, ஷேக் முனாஜித் மௌலி அவர்களே, இதில் ஒரு பதிவு ஒன்று வைக்கப்பட்டிருக்குது. அதில் ஒரு மௌலவி கேட்குறார், திடீர்னு என்ன வகி வந்துருச்சா என்ன இது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. வகி என்பது இப்போ வந்ததில்லை, அது நபியோட முற்று பெற்று விட்டது. அது அந்த முற்று பெற்ற அந்த வகி, முழுமையான அந்த வகியை இன்று நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு கூட்டம் இருக்குன்னு சொன்னால் அது ஜமாத்துல் முஸ்லிமீன் மட்டும்தான். அப்படிங்கிறது தான் அந்த சகோதரர் மௌலவி அஷ்ரஃப் அவங்களுக்கு நாங்கள் தெளிவுபடுத்த வேண்டிய தேவை இருக்குது. அதாவது வகி திரும்ப எப்போவுமே வராது, யாருக்கும் வாரதும் இல்லை, வந்து என்று சொன்னால் அதை யாரும் ஏற்றுக்கொள்ள போகிறதும் இல்லை. ஆனால் வந்த வகியை நடைமுறை சாத்தியமற்றது என்று சொல்லி புறக்கணிச்சு இருக்கிறதா இன்றைய சமுதாயத்துடைய உண்மையான இன்றைய ஆலிம்களுடைய நிலைப்பாடாக இருக்குது. அப்போ அந்த வகியை நாங்கள் நடைமுறைப்படுத்துகின்ற கூட்டம் ஜமாத்துல் முஸ்லிமீன் மட்டும்தான்ங்கிறத தான் அந்த மௌலை அவங்களுக்கு நாங்கள் தெளிவுபடுத்த வேண்டிய கடமை இருக்குது. அல்லாஹ்வுடைய அந்த வேதம் என்ன வாக்கியத்தை எங்களுக்கு சொல்லுதோ, எதை ஏவுதோ, எதை கட்டளையிட்டு இருக்கிறதோ அதுக்கு நாங்கள் அடிபணிகிறோம், எதை தடுத்து இருக்குதோ அதை தவிர்த்து நடந்து கொள்கிறோம் அப்படின்ட்டு இந்த உலகத்தில் ஒரு கூட்டம் இருக்கும்போது அது ஜமாத்துல் முஸ்லிமீன் மட்டும்தான் ஆணித்தரமாக நாங்கள் அடித்து உறுதியாக சொல்கிறோம். அதே நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கட்டளைகளை முழுமையாக எடுத்து நடக்கக்கூடிய ஒரு கூட்டம்னா நாங்கள் சொல்கிறோம். ஏன்னா ஜமாத்துல் முஸ்லிமை பற்றி பிடிங்கன்னு சொன்னதால தானே ஜமாத்துல் முஸ்லிம் நாங்கள் பற்றி பிடிச்சோம். இல்லாட்டி எங்களுக்கு என்ன தேவைக்குது? அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் முஸ்லீம்களாக அன்றி நீங்கள் மரணிக்காதீர்கள், வலா தமூத்துன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லீம்களாக அன்றி மரணிக்காதீங்கன்றான். இந்த மரணிக்க கூடாது, முஸ்லீம்களாக அன்றி மரணிக்க கூடாதுங்கிறதுக்காக நாங்கள் முஸ்லீம்களாக ஆகியிருக்கிறோம். ஆனால் முஸ்லீம் என்ற பெயர் தாங்கிகளாக வாழ்ந்துக்கிட்டு முஸ்லீமாக மரணிக்கிறதுக்கும் இடையில உள்ள வித்தியாசம் என்னங்கிறதைத்தான் நாங்கள் இவங்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய தேவை இருக்குது. ஆகவே அன்பான சகோதரர்களை, இவங்களுக்கு நாங்கள் தெளிவுபடுத்த வேண்டிய பகுதி, முஸ்லீம் என்ற நினைப்பிலே வாழ்வதற்கு காரணம் நாங்கள் வாழையடியாக வாழ்ந்து வார இந்த மார்க்கம்தான் இஸ்லாமும் முஸ்லீம்கள கூட்டம் என்று சொல்லி அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்குத்தான் நாங்கள் தெளிவுபடுத்தணும். இது உண்மையிலேயே நீங்கள் நினைச்சிட்டு இருக்கிறது பிழையான ஒரு பகுதி. முஸ்லீம் என்றாலே அது ஒரு தனித்துவமான ஒரு கூட்டம், அது அல் ஜமா என்றாங்க, ஒரு கூட்டமைப்பு என்றாங்க. இந்த கூட்டமைப்பு என்ற ஒன்றை எங்கேயுமே காண முடியாது. இன்று இருக்கக்கூடிய கூட்டங்கள் எல்லாம், இயக்கங்கள் எல்லாமே அல்லாஹ்வின் தூதருடைய காலத்துக்கு பிறகு உருவாக்கப்பட்டவைகள். ஜமாத்துல் முஸ்லிமீன் என்பது உயிர்ப்பிக்கப்பட்டது. ஏனைய 72 கூட்டங்களையும் பார்த்தால் ஏதாவது ஒரு ஃபிர்காவுடைய பேரும் ஏதாவது ஒரு பெயர்களிடையேத்தான் தங்களை அடையாளப்படுத்திக் கொள்வாங்க. ஜமாத்துல் முஸ்லிமீன் என்பது எப்படி அடையாளப்படுத்தப்படுவது என்றால் அல்லாஹ் வைத்த பேர், ஹுவ சம்மாக்குமுல் முஸ்லிமீன மின் கப்லு ஃபீ ஹாதா, உங்களுக்கு முஸ்லிம் என்று தான் அல்லாஹ் பெயர் விட்டிருக்கிறான், உங்கள் முன்னோர்களுக்கு முஸ்லிம் என்று தான் பெயர். அல்லாஹ் வச்ச பெயரை சுமந்த ஒரு கூட்டம் என்றால் ஜமாத்துல் முஸ்லிமீன் மட்டும்தான். ஆகவே அன்பான சகோதரர்களே, நாங்கள் இதைத்தான் இந்த ஆலிம்களுக்கும் இந்த மக்களுக்கும் தெளிவுபடுத்த வேண்டிய தேவை இருக்குது. எல்லாருமே வகியை பின்பற்ற வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறோம். ஆனால் வகி எதை சொல்லுதோ அதுக்கு நாங்கள் தலை சாய்க்கணுங்கிறத பின்வாங்குறாங்க. ஏனென்றா மூதாதையர்கள் வழிபாடும் ஆண்டாண்டு காலமாக நாங்கள் இதை பின்பற்றி வந்தோமோ, நாங்கள் எந்த கொள்கை இருக்கிறோமோ அதை பின்பற்றுவோம் தான் அவங்க சொல்றாங்க. இதனால்தான் அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல சொல்றான், குல்லு ஹிஸ்பி பிமா லதைஹி ஃபர்ஹூன், ஒவ்வொரு பிரிவினர்களும் தங்களிடம் இருக்கக்கூடிய கொள்கையை கொண்டே அவர்கள் அதனையே அவர்கள் கொண்டு சந்தோஷப்படுகிறார்கள். இந்த மார்க்கத்தை ஆச்சரியம் கண் கொண்டு பார்க்கிறோம் நாங்க. பதகல் இஸ்லாம் கரீபா வசயஊது கமா பதா, இது ஒரு அனாதரவற்றதாகவும் ஒரு
புதிய ஒரு புதினமாக பார்க்கக்கூடியதாகத்தான் இது பரதேசியை போன்று ஆரம்பிக்கப்பட்டுச்சு. இதே நிலை திரும்ப வரும்னு சொன்னாங்க. இதாலதான் இந்த ஆலிம் இந்த கேள்வியை கேட்கிறார். இந்த கேள்விக்கான காரணமே என்ன? வகி வந்துருச்சா? வகி வரையில இது நேரடியாக வந்த வகிதான். அதை நீங்க பார்த்தீங்க, படிச்சீங்க, வாழ்க்கையில நடைமுறைப்படுத்த இல்லை. இதைதான் இந்த ஆலிமுக்கு நாங்கள் புரிய வைக்க வேண்டிய ஒரு பகுதியாக இருக்குது. இன்ஷா அல்லாஹ் ஏனைய விடயங்களை இதில் இருக்கக்கூடிய ஆலிம்கள் இன்ஷா அல்லாஹ் தவ்வா குழுமத்தில் இருக்கக்கூடிய தாயிகளும் ஆலிம்களும் இன்ஷா அல்லாஹ் தெளிவுபடுத்துவாங்க. என்னுடைய இந்த சின்ன அறிவுக்கு எட்டிய விஷயங்களை உங்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி